வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. 2026 மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி வரப்போகுதுங்க. குரு பகவான் இவ்வளவு நாளாக உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருந்தார். அஷ்டமஸ்தானத்தில் குரு இருந்தால் கூட சிலருக்கெல்லாம் கடந்த காலத்தில் நன்மைகள் கண்டிப்பாக நடந்திருந்திருக்கும். சிலருக்கு மட்டும் ஒரு சிலருக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கும். அப்போ ஏற்கனவே நல்லா இருந்தவங்களா இருந்தாலும் சரிதான், அல்லது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய நேர காலம் சரியாக போகுதுன்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சியில். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல வரப்போகிறார். இதை நம்ம பாக்கியஸ்தானம் அப்படிம்போம். அதே மாதிரி குரு பகவான் 9வது இடத்துல சாதாரணமாக இருக்க போகிறதில்ல, மிகப்பெரிய பலமான உச்ச பலம் பெறப்போகிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் உச்ச குரு இருக்கிற போது நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை அடைவீங்க. எதிர்பாராத யோகங்கள் உங்களை தேடி வரும். எதிர்பாராத பாக்கியங்கள் கிடைக்கும். பாக்கியங்கள்னாலே என்னது? நல்ல நல்ல விஷயங்கள். யோகவான் அப்படின்னு சொல்கிறோம்ல, பாக்கியவான் அப்படின்னு சொல்கிறோம்ல, நல்லதை பெறக்கூடியவனுக்குத்தானே அந்த பேர். அப்போ அந்த நல்லதை பெறக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் வரப்போகிறார். அப்ப என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு கோட்டையை பிடிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். கோட்டைனாலே என்னது? ஒரு நாடவே பிடிக்கிறது, அல்லது ஒரு நகரத்தை பிடிக்கிறது, இப்படிதான். அப்ப நம்ம நாட்டை பிடிக்கணும், நகரத்தை பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல வாழ்க்கையை பிடிக்கணுங்கிற ஒரு அமைப்பு, நல்ல செல்வ சுகத்தை அடையணுங்கிற ஒரு விதி, இதுதான் கோட்டை பிடிக்கிறது. கோட்டையை பிடிப்பீங்களான்னா கண்டிப்பாக பிடிப்பீங்க. அந்த யோகம் உங்களுடைய ராசிக்கு மட்டும்தான் இந்த 2026 அதிகமாக இருக்க போகுதுங்க. கோபுரத்தை கட்டும் ஒரு ராசியும் உங்களுடைய ராசியாக தான் இருக்கும். கோபுரம் கட்டணும்னா கோபுரத்தையே கட்டணுங்கிறது இல்லை, கோபுரம் போல உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சியில தான் கிடைக்கும். அப்ப கோபுரம் போல உயரப்போகுதுன்னு அர்த்தம் உங்களுடைய வாழ்க்கை. அப்ப கிடைக்காததெல்லாம் கிடைக்க போகுது, நடக்காததெல்லாம் நடக்க போகுதுங்க. காசுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த மாதிரி பணபலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சின்னா அது இதுதான். காரணம் என்ன தெரியுமா? பணத்தை கொடுக்கக்கூடியவரே உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் தான். அப்ப அவர் எப்பெல்லாம் ஒரு நல்ல அமைப்புல திரிகோணஸ்தானம்னு சொல்லப்படுற அமைப்புல இருக்காரோ அப்ப பூராமே காசு கொட்டுமானா கண்டிப்பா கொட்டும். எப்படிதான் கொட்டும் அப்படின்னு கேட்டா, எப்படி வேணும்னாலும் கொட்டும். யார்கிட்ட போய் நீங்க காசு கேட்டாலும் கிடைக்கும், கடன் கேட்டாலும் கிடைக்கும், அல்லது சொத்து பத்துக்களின் மூலமாக கூட உங்களுக்கு வருமானம் வரும். வேலை இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்வு விற்று வருமானம் வரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சு வருமானத்தை கொடுக்கும். தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலை கொடுத்து வருமானத்தை பெருக்கும். இப்படிதான் காசு வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அந்த காசு பணம்ங்கிறது உங்க வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். அது வீடு பால் காய்ச்சி வைக்கிறதா இருந்தாலும் சரிதான், பிள்ளைகளுக்கு காது குத்து விசேஷம் வைக்கிறதா இருந்தாலும் சரிதான். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்து அதன் மூலமா கூட செய்முறை பணம் அப்படின்னு சொல்றோம்ல, செய்முறையில வரவு வருதுன்னு சொல்றோம்ல, அந்த வரவுகள் கூட உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. அதனால இந்த குரு பயிற்சியை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. உங்களை வாழ வைக்கவே வரக்கூடிய ஒரு குரு பயிற்சி அப்படின்னா விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி தான். அதனால வருமானம் அருமையா இருக்கும். அப்ப வருமானம் இருந்தாலே கடந்த காலத்துல பட்ட கஷ்டங்கள் விலகும், பட்ட கடன்கள் தீரும். கடன்கள் எல்லாம் ஈஸியா அடைச்சிருவோம். கடன்காரர்களுடைய தொந்தரவும் டோட்டலாவே நமக்கு விலகிடும். அதே மாதிரி காசை சேர்க்க முடியலையேன்னு கவலைப்பட்ட காலம் மாறி காசை சேர்க்கக்கூடிய காலமா உருவாகி காசை எப்பயுமே இருப்பு வைக்கக்கூடிய ஒரு காலமா கூட மாற போறது இந்த குரு பயிற்சி தான். இப்படி இருந்தாலே பத்தாதா? நமக்கு போதுமே.
அருமையா இருக்குமே. அதோட குரு பகவான் வந்து குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லைன்னா மகிழ்ச்சியை கொடுப்பார். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருந்தால் அந்த சண்டை சச்சரவுகளை வந்து குரு பகவான் வந்து தீர்த்து வைப்பாருங்க. அதே போல குரு பகவான் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி வேற. அப்ப பிள்ளைகள் இருக்காங்கல்ல, உங்களுடைய குழந்தைகள், அவங்க பிள்ளைகளால தாங்க யோகம். யாருக்கெல்லாம் இந்த காலத்துல குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கெல்லாம் மிகுந்த அதிர்ஷ்டம் வந்து உருவாயிரும். இப்ப குருபெயர்ச்சிக்கு பின்னுக்கு உங்களுக்கு யாருக்காவது குழந்தை பிறந்தா அன்னைக்கு இருந்து உங்களுக்கு அந்த யோகம் ஆரம்பிக்கும். அன்னைக்கு இருந்து உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியில வந்து நிற்கும். இதுதான் ஒரு சிலருக்கு நாங்க குழந்தை எங்க பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி சிலர் சொல்ல கேட்டிருப்பீங்கல்ல, அப்படி ஒரு குருபெயர்ச்சி தான். அப்ப பிள்ளைகள் யாருக்கு பிறக்குதோ அவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளே பிறக்காதவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும். பிள்ளைகளால சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும். அதோட குரு பகவான் வந்து 9வது இடத்துல இருக்கிறது மிகுந்த யோகம். அது வந்து வெளியூர் வெளிநாடு சார்ந்த யோகத்தை வந்து உண்டு பண்ணிடும். ஒரு சிலர் நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க, வாய்ப்பு கிடைச்சிருந்தா இருக்காது, இப்ப கிடைக்கும். வெளிநாட்டில் போய் கல்வி கற்கணும்னு சிலருக்கு ஆசை இருந்திருக்கும். அந்த ஆசை இவ்வளவு நாள் நிறைவேறிந்திருக்காது, ஆனா இப்ப நிறைவேறும். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அப்ப வெளிநாடு சார்ந்த யோகங்கள் எதுவா இருந்தாலும் நடக்கும். விசா வேணும்னாலும் கிடைக்கும், பிஆர் வேணும்னாலும் கிடைக்கும். நீங்க நினைக்கலாம், இப்ப நாங்க வெளிநாட்டுல இருக்கோம், இப்ப விசாவெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க, எங்களுக்கு எப்படி விசா கிடைக்கும் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். கிடைக்கும். இப்ப அமெரிக்கா அந்த ஈரான் போர் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால சில நாட்டில் வந்து விசா அந்த மாதிரிலாம் நிப்பாட்டி கூட வச்சிருந்திருப்பாங்க. அப்படி நிப்பாட்டி வச்சிருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு நிப்பாட்ட முடியும்? இந்த குருபெயர்ச்சி தான் உங்களுக்கு 1 வருஷம் இருக்கும் இப்ப இருந்து. அதுக்குள்ள கண்டிப்பா அந்த விசா இல்லாதவங்களுக்கு விசா கிடைக்கும், பிஆர் இல்லாதவங்களுக்கு பிஆர் கிடைக்கும். அந்த யோகங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ஓடி போனவனுக்கு 9ல குருங்கிற ஒரு பழமொழி இருக்கும். ஒரு சிலருக்கு இதனால வெளிநாடு போய் வாழ்றது, வெளியூர்ல போய் வாழ்றது, அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அப்படி ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா நீங்க பயன்படுத்திக்கிங்க. அது பக்கத்து ஊரா இருந்தாலும் சரி, தூர தேசமா இருந்தாலும் சரி, போய் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். போய் வாழுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமா தான் இருக்குங்க. 9வது இடத்துல குரு இருக்கிற போது அப்பாவுக்கு மட்டும் மனக்குழப்பங்கள் அதிகமாக வரும். உங்க அப்பா மட்டும் ஏதாவது ஒரு காரியம் செய்யறாருன்னா அவருக்கு மட்டும் அந்த காரிய தடங்கள் அதிகமா இருக்கும். அவருக்கு மட்டும் அவர் செய்யறது ஏதாவது ஒரு இடைஞ்சலை வந்து கொடுக்கும். அவருக்கு மட்டும் கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் வந்து கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கும். ஆனா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு எந்த குறையுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி குரு பகவான்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு சுபகிரகம், நார்மலாகவே நல்லது செய்யக்கூடிய ஒரு குரு பகவான். இதில் அவர் நல்லது செய்யக்கூடிய ஒரு கட்டத்துல எல்லாம் வந்து நின்னாருன்னா அவரை மாதிரிலாம் நல்லது செய்யவே முடியாது. இன்னொன்று, அவரோட பார்வை படுறதே நமக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டங்க. இப்போ 9வது இடத்துல அவர் இருந்தால் உங்களுடைய ராசியை பார்ப்பார். அப்போ எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி, மழை போல வந்தாலும் சரி, கஷ்ட நஷ்டங்கள் சூரியனை பார்த்த பனி போல மறைஞ்சு போயிடும். அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் குரு பார்த்தாலே கோடி நன்மைங்கிறது அதுதான். அப்ப உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லை இல்லாத நற்பலன்களை தான் அவரு வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப இருக்கு. வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.